2019ஆம் ஆண்டு முதல் கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத தமிழகத்தை சேர்ந்த 24 கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது, அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் இந்தியா முழுவதும் 2800 இருக்கிறது. அதில் 345 கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதுல தமிழகத்தைச் சேர்ந்த 24 கட்சிகளும் அடங்கும். காரணம் என்னவென்றால், கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத கட்சிகளை பட்டியலிருந்து நீக்கம் செய்வதற்குண்டான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த 24 கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கட்சிகள் பல்வேறு சலுகைகளை அனுபவித்து வருகிறார்கள், தேர்தல் நேரத்திலும் சரி, தேர்தல் அல்லாத நேரத்திலும் சரி. இதன் காரணமாகத்தான் உங்களை பட்டியலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்பது தொடர்பான கேள்வியை அடங்கிய நோட்டீஸாக அது அனுப்பப்பட்டிருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு. காரணம் என்னவென்றால், அரசியல் கட்சியினுடைய அலுவலகங்கள் எங்கு இருக்கிறது, அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் கண்காணிக்க முடியாத நிலைதான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 145 கட்சிகளும் முதலாவதாக அடையாளம் காணப்பட்டு தமிழகத்தைச் சேர்ந்த 24 கட்சிகளுக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மாத காலத்துக்குள் பதிலளிக்க வேண்டும். அது அப்படி இல்லை என்றால் அந்த கட்சிகளை நீக்கம் செய்வதற்கு தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிரடி உத்தரவாக இருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 24 கட்சிகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது மீனவ மக்கள் முன்னணி, அதே போல நேஷனல் சேரிட்டி காங்கிரஸ், நியூ லைஃப் பீப்புள் பார்ட்டி, சமூக மக்கள் கட்சி, தமிழ்நாடு மாநில கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இதில் அடங்கும். யூத் அண்ட் ஸ்டூடெண்ட் பார்ட்டி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் என்ற அடிப்படையில் இருக்கிறது. இந்த கட்சியினுடைய அரசியல் அலுவலகங்கள் எங்கு இருக்கிறது என்ற முகவரி எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாத நிலை இருப்பதன் காரணமாக ஒரு மாத காலத்துக்குள் பதிலளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு பதிலளிக்காத அரசியல் கட்சிகள் அந்த 24 கட்சிகளையும் பட்டியலிருந்து கட்டாயம் நீக்கம் செய்வார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை அதிரடியாக பிறப்பித்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.